இந்த மக்கள் மீது இவ்வளவு சட்டங்கள் போடப்பட்டது காரணம் என்ன? நான் சொன்ன முகாமில் வச்சிருக்காங்க, 10க்கு 10 ரூம், வெளியே போக முடியாது, தொடர் தணிக்கை, இதெல்லாம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈழப் போராட்டத்தின் பெயரால் நடத்தப்பட்ட வன்முறையால் அந்த வன்முறையை கட்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசால் போடப்பட்ட சட்டங்கள் இன்றளவும் நடைமுறையில் இருக்கு. கொஞ்சம் நிறுத்து போயிருக்கலாம். இப்போ இன்றளவும் யார் உண்மையாக ஈழப் போராட்டத்துக்கான விலையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற மக்களும் தான். ஆனால் இந்த ரெண்டு மக்களை பற்றின பாடுகள் என்ன பேசுகிறாங்க? நீங்கள் சொன்னீங்களா, அதான் சொன்னாங்க, ஒரு 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 இது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானம் ஏறி வைகுண்டம் போகிறேன்னா, தமிழ்நாட்டில் தமிழகதிகளுக்கு தமிழ்நாடு அரசிட்டையோ இந்திய அரசிட்டையோ போராடி பெற்றுக் கொடுக்க முடியாத இவங்க தான் நாளைக்கு ஈழத்துக்கோ இதுக்கோ இது பண்ண போகிறாங்களா? இது சும்மா என்ன ஒரு இந்த வீரம் பற்றின அந்த போஸ்ட், ஃபேஸ்புக் போஸ்ட் மாதிரி அப்படி பேசிட்டு போகிறதே தவிர இதை பற்றின உண்மையாக செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதலே கிடையாது. அப்படி புரிதலாக இருந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே ஈழத்துக்கு நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு இவங்க ஏதாவது நினச்சிருந்தாங்கன்னா அந்த போராட்டத்தால் இந்தியாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அகதிகளுக்கு இந்நேரம் குடியுரிமை பெற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகள் படிப்பு அவங்களுடைய சுய முன்னேற்றமாக நின்றிருக்க வேண்டிய இடத்துக்கு உதவி செஞ்சுருப்பாங்க.